الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. எங்களுடைய உசூலுல் ஃபிக்ஹ் பாடத்திலே நாங்கள் இப்பொழுது அல் ஆம் வல் ஹாஸை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு ஆமை பற்றிய விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம். இதை கொஞ்சம் நன்றாக பல தடவை கேட்டு உழைஞ்சிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த அல் ஆம் என்பது சொல்லுல நுத்துக் என்று சொன்னால் லஃப்துல ஒரு சொல்லால் பேசக்குள்ள அந்த சொல்லுல தான் ஆம் வரும். எதில் வராது? செயல்களில் வராது. ஆம் ஹாஸ் என்பது ஆம்ங்கிறது என்ன சொற்களில் தான் வரும், லஃப்துல தான் வரும். மொழித்தல் ஒன்று சொல்லக்குள்ள தான் அதில் ஆம் வரும். செயலில் வந்தால் அதை என்ன செய்ய முடியாது, அதுக்கு ஆம் வர முடியாது. இது பெரும்பாலான உசூலிங்களுடைய கருத்து. எப்படி செயலில் வராது என்று சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வாயால், அந்த சொல்லில் ஆம் வரும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த செயலில் வச்சு ஆமை எடுக்க முடியாது. எப்படி உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் என்ன செஞ்சார்கள்? 2 தொழுகையை சேர்த்து தொழுதார்கள். அப்போ என்று சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அப்போ ரசூலுல்லாஹ் சேர்த்து தொழுதாங்கிறது அது தெளிவான விஷயம். ஆனால் பிரயாணம்ங்கிறது என்ன, தூரமான பிரயாணமா அல்லது சுருக்கமான பிரயாணமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எனவே இது ஹதீஸில் பொதுவாக தான் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? பிரயாணத்தில் சேர்த்து தொழுதார்களாம் வந்திருக்கிறது. அப்போ எனவே என்ன செய்ய முடியும்? குறைஞ்ச சிறிய பிரயாணமோ பெரிய பிரயாணமோ நீண்ட பிரயாணமோ சுருங்கின பிரயாணமோ எல்லாத்திலையும் என்ன செய்ய முடியும்? சேர்த்து தொழ முடியும் என்று சொல்லி சட்டம் எடுக்க முடியும். இந்த காயிதா பிரகாரம், இந்த சொல்லப்பட்ட காயிதா பிரகாரம் எடுக்க முடியாது. அப்போ என்னதுக்கு அப்போ என்னத்தில் அணுகும்? அது ஒரு முஜ்மலாக கருதப்படும், அதாவது மூடலான விஷயம். அப்போ மூடலான விஷயம் என்ன செய்யணும்? அப்போ தெளிவுபடுத்தக்கூடிய ஓரொரு ஆதாரம் ஒன்று வேணும். அப்போ அதில் இல்லை நீண்ட பிரயாணத்தில் செய்யலாம் என்று இன்னொரு ஹதீஸ் இருக்குமெண்டா, அது ஆதாரம் வைக்குமெண்டா சரி. அல்லது சுருக்கமான ஒரு பிரயாணத்துக்கு தானே இயலும் என்றிருந்தால் அப்படி வந்தாலும் அது ஓரொரு ஆதாரத்து மூலமாகத்தான் நாங்கள் இங்கே அந்த செயலில் வார அந்த ஆமை என்னன்னு தீர்மானிக்க முடியும். பொதுவாக ஆமாக வந்திருக்கிறோன்னு எடுக்க முடியாது என்று என்ன செய்கிறார்கள் பெரும்பாலான உசூலிகள் சொல்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாலிகியா மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடன்படவில்லை. இந்த காயிதாவுக்கு மாலிகி மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன செய்யவில்லை, உடன்படவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் செயல்களிலும் என்ன செய்ய முடியும், ஆம் வர முடியும் என்று சொல்கிறார்கள். இப்போ எப்படி உதாரணத்துக்கு இப்போ மோத்தாவில் வந்திருக்கிற ஹதீஸ் 28வது ஹதீஸ் என்ன, அன்ன ரஜுலன் அஃப்தர ஃபி ரமலானில் ஒரு மனிதன் நோன்பை விட்டார். அமரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் கஃபாரா கொடுக்கும்படி ஒன்று அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது சியாமு ஷஹரின் முத்ததாபியின் தொடர்ந்து 2 மாதம் பிடிக்கணும், அல்லது தொஹாமு சித்தீன மிஸ்கீனன் என்ன 60 மிஸ்கீன்கள் கொடுக்கணும். இந்த மொத்தால் வந்திருக்கு. அப்போ யாராவது நோன்பை விட்டால், வேணுமென்று நோன்பை விட்டால் அவர் என்ன செய்யணும்? இந்த 3ல் ஒன்றை செய்யணும். கஃபாரா என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் மஷ்ஹூரான ஹதீஸ் இருக்கிறது ஹலக்தி யா ரசூலல்லாஹ்னு சொல்லி, அது ஜிமாவில் தான் வந்திருக்கு. ஒரு நோன்பு பிடிச்சி கொண்டு ஒருவர் ஜிமா செய்தால் அந்த ஜிமாவில் தான் இந்த கஃபாரா கொடுக்கணும் என்று புகாரி முஸ்லிம் வந்த ரிவாயத்துகளில் செய்யப்படுது, காணப்படுகிறது. அப்போ இந்த மோத்தாலவா ரிவாயத்தில் அப்படி இல்லை. அன்ன ரஜுலன் அஃப்தர ஃபி ரமலான். அப்போ அதில் அஃப்தர பி ஜிமா அண்டு இல்லை.
அப்ப இமாம் மாலிக்கிற கருத்து என்னன்னு சொன்னால், யாராவது நோன்பை வேணுமென்று ஒரு நோன்பை விட்டால் அவர் என்ன செய்யணும், கட்டாயம் வைத்துக்கரக்கபாவோ அல்லது சியாமு ஷஹரைனியோ அல்லது தாமதத்தையோ கொடுக்கணும். அப்ப இந்த ஹதீஸ் இந்த அன்ன ரஜுலன் அஃப்தர ஃபீ ரமலான் ஃபஅமரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் கஃபாரா, இந்த ஹதீஸ் இப்ப இது ஒரு ஃபிஅல், எந்த ஒரு ஃபியலாக இருந்தாலும் அப்ப என்ன செய்ய முடியும், இதிலிருந்து ஆமாக எடுக்க முடியும். ஐ அஃப்தர பிஜிமாஇன் அவ் கைரி, ஆமாக என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும் என்றுதான் அவங்களுடைய கருத்து. அப்ப மாலிக் மதபுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், இதற்கு முரண்படுகிறார்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால், இந்த கலியத்து ஐன் இதோடு சேரும். இந்த கலியத்து ஐன் என்று சொன்னால் பலதுக்கும் இடம்பாடான முறையிலே நடைபெறக்கூடிய ஒரு செயல். இப்ப அந்த செயலும் ஆமாக எடுக்க முடியாது. கலியத்து ஐன் ஒரு என்ன, ஒரு பொதுவாக ஒரு பல விதங்களுக்கும் இடம்பாடாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அது நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதை ஆமாக எடுக்க முடியாது. இப்போ உதாரணம் எப்படி, இப்போ ஷாஃபி மதப்படி சொல்றாங்க, ஜும்மா சிஹத் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், கட்டாயம் 40 பேர் இருக்கணும். அப்போ 40 பேர் இருக்கணும்ன்றதுக்கு என்ன ஹதீஸை ஆதாரமாக சொல்றாங்க, அபூதாவுல வர ஹதீஸ். யாருடைய ஹதீஸ், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, அவ்வளவு மன் ஜம்மா அபினா மதீனாவுல முதல் ஜும்மா செஞ்சால் வந்துக்கிட்டு யாரு, அஸாத் இப்னு ஸுராரா விளங்குதானே, அவர் தான் நெஞ்சது முதலாக ஜும்மாவை மதீனாவில் செய்தவர். அப்ப அவங்க அவர் மகன் கேட்கிறாரு, கம் அந்தும் யௌமைதின், அப்ப நீங்க அது ஜும்மா தொலைக்குள்ள எத்தனை பேர் இருந்தீங்க என்று அந்த மகன் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, 40, அங்க 40 பேர் இருந்த மனுஷன். அப்ப இதை வச்சு சொல்றாங்க, அப்ப 40 பேரை வச்சு நெஞ்சிக்கிறாங்க, அப்ப ஜும்மா செய்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு செயல், நபி அவர்கள் செய்யாட்டியாவது இந்த செயல் நபி அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப எனவே இது 40 பேர் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதபை சொல்றாங்க. இப்ப இதுக்கு சொல்றது வாக்கிஅத்து ஐன் அவ் கலியத்து ஐன். இது ஒரு எதேச்சையாக ஒரு பலதுக்கு இடம்பாடாக கூடிய ஒரு செயல். இப்ப அந்நேரம் 39 பேர் இருந்தா ஜும்மா நடத்திக்க மாட்டாங்களா என்றா அப்படி இந்த ஹதீஸ்ல இல்லை. நீங்க ஜும்மா தொழுவீங்க, முதலாக நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க, 40 பேர் இருந்தீங்க, 40 பேர் இருந்தா, அப்ப 40 பேர் அந்த சம்பவத்தில் இருந்ததுனால அது கட்டாயம் ஜும்மா தொழுது 40 பேர் இருக்கணும்னு இல்லை. இல்ல ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க 40 பேர் இருக்கணும்னு சொல்லி அந்த அஸாத் இப்னு ஸுராரா சொல்லி இருந்தார் என்றால் அது ஒரு விஷயம். ஆனா அப்படி ஹதீஸ்ல வரலையே. அப்ப இது வாக்கியத்து ஐன். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஷாஃபி மதுஹப்காராக்கள் உஸூல் ஃபிக்ஹ்ல ஒன்று சொல்லி அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, அந்த உசூலுக்கு முரணான முறையில என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல அந்த சட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அங்கால பார்ப்போம், மாலிக் மதபுக்காராக்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க ஜும்மாவுக்கு எத்தனை பேர் இருக்கணும், 12 பேர் இருக்கணும்ங்கிறாங்க. இப்ப ஷாஃபி மதபு 40 பேர்ன்றோன்னு, இப்ப மாலிக் மதபுக்காரர்கள் சொல்றாங்க என்ன 12 பேர் இருக்கணும். அப்ப 12 அவங்களுக்கு என்ன ஆதாரம், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு உணவுப் பொருட்களை ஏற்றிய ஒரு பிரயாண கோஷ்டி வந்தார்கள். அதை கண்டவுடன் மக்கள்லாம் நெஞ்சாங்க, ஃபல்தஃபத்து இலைஹா ஹத்தா மா பகிய மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா 12 ரஜுலன், 12 பேர் தான் ரசூலுல்லாஹ்வோட மிஞ்சினாங்க. அப்ப ஃபனஸலத் ஹாதிஹில் ஆயா வைதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹுவன் ஃபல்லு இலைஹா வ தரகூக காயிமா. அப்ப உங்களை விட்டு போட்டு என்ன செய்வாங்க, வைத்துருவாங்க. அப்ப இதுல இல்லா 12 ரஜுலன் வந்திருக்குது. அப்ப எனவே அங்க 12 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப எனவே ரசூலா 12 பேரை கொண்டு அந்த தொழுதிக்கிறாங்க. அப்படின்னு 12 பேர் கட்டாயம் இருக்கணும் மாலிக் மதபாக சொல்றாங்க. இதுவும் ஒரு வாக்கியாத்து ஐன் என்று சொல்றது, அல்லது கலியத்து ஐன் என்று சொல்றது, எதேச்சையாக நடக்கக்கூடிய பலருக்கு இடம்பாடான ஒன்று. இப்ப 11 பேர் மிஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் தொழுகையை ஒட்டு போட்டு இது ஒட்டு இல்லை எனவே நாம தொழாம விடுவோம்னு சொல்லியிருப்பாங்களா, அப்படி என்று இல்லை. அப்ப எனவே அந்த ஓடின அவ்வளவு பேர் ஓடி 12 பேர் மிச்சமா இருந்தாங்க. அது எனவே கட்டாயம் 12 பேர் இருக்கணும் என்று சொல்லி இதுல என்ன செய்யலாது, கட்டாயப்படுத்த இயலாது. கட்டாயப்படுத்துக்கு அப்படி நஸ் இல்லை.
அப்போ இதுவும் அந்த சொன்ன காயிதாவோட அது அல் 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 என்ன அல் உமூம் வந்துட்டு மின் சிஃபாத்தில் லஃப்து லா மின் சிஃபாத்தில் ஃபிஅல் உணங்குதானேங்கிறது என்ன. அப்போ அதில் இந்த சட்டம் இங்கே வரும். அதே போல் இதில் பார்க்குறோம் இந்த ஹதீஸிலையும் ரசூலுல்லாஹ் 12 பேர் சொல்லுவாங்க கூட அங்கே அந்த 40 பேர்னு சொல்கிறாக்களுக்கு எதிராக வரும். அப்படி ஆதாரம் பிடிக்கப்படும் 12 பேரை வச்சு என்ன செய்யலாம் ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சிக்கலாம். அப்போ அது அந்த வகையில் அது 40 மதம்னு சொல்கிறாங்க எதிராக வருது. இனி அதுக்கு அவங்க தாவில் செய்வாங்க, பல தாவில் செய்வாங்க. இல்லை அப்புறம் அந்த ஆக்கள் சேர்ந்து கொண்டாங்க, அப்படி செஞ்சாங்க என்று அந்த இஹ்திமாலாத்துகளை என்ன போடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ சுருக்கமாக சொல்ல விஷயம் என்ன என்றால், இப்போ இவங்க சொல்ல போகிற விஷயம் என்ன என்றால் என்ன, இந்த உமூம் வந்துக்கிட்டு சொல்லுல தான் வரும். குர்ஆன்ல ஒரு நஸ் ஒன்று வருது, அல்லது ரசூலுல்லாஹ் அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹோட செயலில் வந்தால் அதை என்ன செய்ய முடியாது, அதில் உமூமோ எடுக்க முடியாது என்று சொல்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் இமாமுல் ஹரமீன் என்ன சொல்கிறாங்க. அடுத்தது ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இவங்க சொல்கிறாங்க, யார் இமாமுல் ஹரமீன் சொல்கிறாங்க, வல் உமூமு மின் சிஃபாத்தின் நுதுக் ஐ மின் சிஃபாத்தில் லஃபு. உமூம்ங்கிறது அந்த லஃபுது ஒரு சொல்லுடைய மொழித்தலுடைய தன்மைகள் உள்ளது. அப்படின்னு லஃபுது வாரண்டா ஒரு உமூம் வாரண்டா ஒரு லஃபுதில் தான் வரும். எதில் வராது, வலா யஜூஸு தஅவல் உமூம், உமூம் வருவதாக வாதாட முடியாது. ஃபி கைரிஹி ஐ ஃபி கைரி நுதுக். அப்போ கைர் நுதுக்ன்ற என்ன, மினல் ஃபிஅலி ஒரு செயல் மினல் ஃபிஅலி ஒரு செயல். அப்போ ஒமா எஜ்ரி மஜ்ராஹு அந்த ஃபேலில் நடக்கக்கூடிய நம்ம இருந்து சொன்னோம் தானே, கதியத்து ஐன்னு சொல்லி, அது வாக்கையத்து ஐன்னு சொல்லணும் தானே, அதை அந்த உசூல் ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க. அப்போ அதுவும் இந்த ஒமா எஜ்ரி மஜ்ராஹு. இப்போ நான் உதாரணமாக சொன்னேன், ரசூலுல்லாஹ் அவங்க முதல் ஜும்மா நடத்தக்குள்ள அந்த சஹாபி ரசூல் அறிக்கையில் ஒரு மதீனா நடத்தக்குள்ள 40 பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு வாக்கையத்து ஐன். அது ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க, 12 பேரை வச்சு தொழுதாங்க, கட்டாயம் 12 பேர் தான் இருக்கணும்னு இல்லை, அதுவும் வாக்கையத்து ஐன். அப்போ இமாம் மஹல்லி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வல் உமூமு மின் சிஃபாத்தின் நுதுக் வலா யஜூஸு தஅவல் உமூமி ஃபி கைரிஹி மினல் ஃபிஅலி வமா யஜ்ரி மஜ்ராஹ். அதுக்கு என்ன உதாரணம், கமா ஃபி ஜம்இஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ஸலாத்தைனி ஃபி ஸஃபர். தொழுகையில் இரண்டு தொழுகைகளில் சேர்த்து தொழுதாங்க பிரயாணத்திலே. ரவாஹுல் புகாரி. ஃபஇன்னஹு இந்த லா யஉம்மு ஸஃபர த்தவீல வல் கஸீர். அப்போ நீண்ட பிரயாணம் சுருக்கமானது எல்லாத்தையுமே உள்ளடக்கிக் கொள்ளாது. ஃபஇன்னமா யகவு ஃபி வாஹிதின் மின்ஹுமா. இது ஒன்று சஃபர் தவீலா இருக்கணும் அல்லது கசீரா இருக்கணும். அப்போ முஜ்மல் ஆயிட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி மூடலான ஒன்றாக ஆகிவிட்டது. அப்போ மூடலான என்ன செய்யணும், முபையினான ஒன்றை தேடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அதனால தான் ஷாஃபி மதஹப் சொல்கிறாங்க 80 கிலோமீட்டர் வைக்கணும் சில. இப்போ சின்ன பிரயாணங்களுக்கு 40 கிலோமீட்டர், அப்படி 50 கிலோமீட்டர்னா சின்ன பிரயாணத்துக்கு இதாண்டு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வாறு இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்யலை, இப்போ பிரயாணத்திலாம் சுருக்கி சேர்த்து சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வேற காயிதா கொண்டு வரும். அது என்ன காயிதான்னு சொன்னால், அது என்ன காயிதான்னு சொன்னால், ஒரு அந்த தேவை ஏற்படும் பொழுது, அதாவது லா யஜூஸு தஅخீருல் பயான் அன் வக்தில் ஹாஜா. லா யஜூஸு தஅخீருல் பயான் அன் வக்தில் ஹாஜா. ஒரு தேவைக்குரிய ஒரு விஷயம் ஒரு நேரம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுக்காமல் போக மாட்டார். அப்போ இவங்க முஜ்மல்னு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பிரயாணம் முஜ்மல்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயே அவர்த்துக்குள்ள அப்போ மக்களுக்கு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திப்பாங்க. இப்போ நீண்ட பிரயாணத்தில் நீங்கள் என்ன செய்யணும், சேர்த்து தொழணும், சுருக்கமான பிரயாணத்தை செய்யாங்க சொல்லியிருக்கோம். எனவே அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாதனால இப்போ எல்லா பிரயாணத்திலையும் நாங்கள் என்ன செய்யலாம். அடுத்த வேற அந்த இடங்களை அந்த இத்தனை ஃபர்சக் அது இப்படின்னு வந்த ஹதீதுகள் அந்த இதெல்லாம் லைஃபானது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக வகமா ஃபி கலாயிஹி பிஷ்ஷுஃபாத்தி லில் ஜார். இப்போ ஷுஃபான நீங்கள் ஃபிக்ஹில் படிச்சுப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்களும் உங்களோட நண்பரும் சேர்ந்து நீங்கள் ஒரு 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 பூமி துண்டை வாங்கினீங்க, ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினீங்க, 10 லட்சத்துக்கு வாங்கினீங்க.
வாங்கினோன்னு இப்போ 2 பேருக்கும் பொதுவானது. அவர் நெஞ்சார், அவருக்கு 2 பேருக்கும் தான் அவருக்கு ஹக்கை வந்துக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு வித்துட்டார். 5 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட கேட்காம என்ன செஞ்சார், வித்து போட்டார் என்றால் இப்போ உங்களுக்கு நீங்கள் அவரோட பார்ட்னர் என்ற வகையில் உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த வித்தாளுக்கு வற்புறுத்தலாக அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த பூமியை நீங்கள் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கேன். நீங்கள் ஷரீக் என்ற அடிப்படையில் நீங்கள் அதில் என்ன ஷரீக், நீங்கள் பார்ட்னர், அதில் ஒரு பங்காளி என்ற வகையில் ஏதோ ஒரு பார்ட்னர் ஒன்று விஷயத்தை ஒரு ஆள் ஒரு பங்கை முதல் நிச்சயம் பண்ணி அவர் தன் பார்ட்னரை கேட்கணும். நான் என்ன விற்க போகிறேன், நீங்கள் வாங்க போகிறீங்களான்னு கேட்கணும். இல்லை இன்னைக்கு வானான்னு சொன்னால் அவர் விற்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கிட்ட கேட்காம நினைஞ்சிட்டாரு, இவருடைய இதை அவரை பிடிச்சி ஒரு ஆளுக்கு வித்து போட்டார். வித்தாள் என்ன செய்யலாம், அந்த பார்ட்னர் என்ன செய்யலாம், வித்தாளுக்கு ஜப்ரன் உழைச்சோ கஹரன் வந்து இந்த அடி காசை பிடிங்க, அது எனக்குரிய ஹக்கு ஷுஃபா, இதுக்கு சொல்ல ஷுஃபான்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி என்ன என்றால், ஒரு ஆள் ஒரு லேண்டை விற்கக்குள்ள பக்கத்து எனக்கு சொந்தமான யாரும் பார்ட்னர் இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தமான அந்த பூமி துண்டு. இப்போ நான் அதை விற்கக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் கேட்கணுமா, நான் அந்த துண்டை விற்க போகிறேன், நீங்கள் எடுக்கிறீங்களா, நல்லா நபர் ஆளுக்கு விற்கையாண்டு அப்படி கேட்கணுமாண்டா ஜும்ஹூருல் ஐமாக்கள் சொல்லுவாங்க அப்படி கேட்க இயலாது, உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஷுஃபா வந்துட்டு ஷராக்காவில் தான், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் தான் ஷராக்கா இருக்குது. உனக்கு ஜிவார் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை, ஜாருக்கு இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைஞ்சார்கள், ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஷுஃபாவை செய்தார்கள். ஏனென்று சொன்னால், நான் பார்ட்னருக்கும் ஒரு அறிமுகம், பார்ட்னருக்கு நீங்கள் ஷுஃபாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நியாயம் என்ன, அதனால் அவருக்கு ஒரு லரவுண்டு ஏற்படலாம், அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு பார்ட்னரை கொண்டு அவருக்கு போடலாம். அதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க விருப்பம் இல்லாத ஒரு ஒருத்தம் வந்து நாங்களோட பக்கத்து வீட்டில் குந்திட்டு போய் தொல்லப்படுத்துவான் ஒரு லரரும் ஏற்படலாம் தானே. அப்போ எனவே அதை வச்சு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு முதல் கேட்கணும், இல்லை விற்க போகிறோம் வாங்க போறீங்களான்னு கேட்கணும், இல்லைன்றா தான் முன்னாடி வைக்கணும். அப்படி வித்தால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த காசை கொடுத்து எடுக்கலாம். இந்த ஹதீஸ் சொல்லுது, கமாஃபி கலாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ஷுஃபாத்தி லில் ஜார் ரவாஹுன் நஸாயி அனில் ஹஸன் முர்சலன். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா கூட முர்சலாக செய்யப்பட்டிருக்குது. ஆனால் நஸாயில நான் தேடி பார்த்த வகையில் எனக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கல, அந்த முர்சலாக கிடைக்கல. ஆனால் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வார முத்தசிலா வந்திருக்குது. யார், அன் அபி ஜுபைர் அன் ஜாபிர் என்று வந்திருக்குது. அடுத்தது அல்ல அது இல்லை, அதாவது மின் தரீக் கதாதா அனில் ஹசன் அன் சமுரத் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாருத் தாரி அஹக்கு பிதாரில் ஜார். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்துக்கிட்டு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு அவன் தான் அஹக்கு என்று வந்த அந்த ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸும் வந்துருக்கு, அது அனில் ஹசன் அன் சமுரா. அப்போ அந்த சமுரா விழுத்தாட்டி வரல, சமுரா சொல்லப்பட்டிருந்தீங்க. ஆனால் இவர் நெஞ்சிக்கார் இமாம் மஹல்லி அவர்கள் ரவாஹுன் நஸாயி அனில் ஹசன் முர்சலன் என்று வந்திருக்காங்க. அப்போ அது என்ன, அல்லாஹு ஆலம். அப்போ அது ஒரு பக்கம் இருக்க. அப்போ இங்கே இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் அவங்க ஷுஃபா லிஜாரவை கொடுத்திருக்கிறாங்க. இன்னஹு லா யஉம்மு குல்ல ஜார். இப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்களே, அப்போ செயல் ஒன்று வந்திருக்குது. அப்போ யாரெல்லாம் ஜார் இருக்காரோ எல்லாருக்கும் உமுமாகுமாண்டா அவங்க சொல்றாங்க லா யஉம்மு குல்ல ஜார். லிமாதா லிஹ்திமாலி ஹுசூசியத்தின் ஃபீ தாலிகல் ஜார். இந்த ஜார் இருக்காரு தானே, இதுக்கு ஏதாவது விசேஷ தன்மைகள் 2 பேருக்கு பகம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் இருக்கலாம். அதனால அவர் நெஞ்சிப்பாரு, அந்த நெஞ்சிப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபாங்கிறது, அதாவது அஷ்ஃபதுல் ஜாரங்கள் அந்த ஹதீஸ் வந்த அது வேற ஹதீஸிலும் வந்திருக்குது. நான் சொன்னேன், யார் அபு ஜுபைரான் ஜாபிர் வந்திருக்கு, கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ஷுஃபாத்தி வல் ஜிவார். இந்த ஹதீஸை தான் முறைக்கு நெஞ்சிக்கணும். யாரு ஜலாலுத்தீன் மஹல்லி கொண்டு வந்திருக்கும், நசாயில வாரது கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ஷுஃபாத்தி வல் ஜிவார். 2 காரணம், ஒன்று அந்த ஹதீஸ் முத்தசிலா வருது, 2வது பிஷ்ஷுஃபாத்தி வல் ஜிவார் என்று வந்திருக்குது. அப்போ அடுத்தது ஃபிஅலாவும் இருக்குது கலா என்று சொல்லி. ஆனால் மற்ற அந்த ஹசன் வந்து சமுராவார் அந்த ஹதீஸ் வந்துக்கிட்டு கவுலியா வருது. அப்போ கவுலியில் வந்து என்ன,
அப்போ அதில் ஆம் வரையில் தானே அப்போ அந்த அந்த இது பொருத்தம் இல்லை அவர்த்துக்கு. அப்போ இந்த இடத்து முறைக்கு நெஞ்சிக்கணும் என்றால் இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள் அந்த ரவாஹுன் நசாயி அன் அபி ஜுபைர் அன் மின் தரீக் அபி ஜுபைர் அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு قال قضى رسول الله صلى الله عليه وسلم بالشفعة والجوار. அப்போ இந்த ஹதீஸை தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஃபிஅலாவும் இருக்குது, அதில் ஜாருக்கு கூட ஷுஃபா இருக்கின்றும் வந்திருக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க அப்போ இது ஏதோ இவருக்கு ஏதோ விசேஷமான ஒரு காரணத்தின் காரணமாக என்ன செஞ்சிருக்க முடியும், ரசூலுல்லாஹ் அவங்க நெஞ்சிக்கலாம் அந்த அந்த ஷுஃபாவை அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஏன்னா எல்லா ஜாருக்கும் அப்படி கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இதுதான் இந்த மசாலா உள்ள சட்டம். வபில்லாஹி தௌஃபீக். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வருவோம். அடுத்ததாக அல் ஹாஸ் வத் தக்ஸீஸ். இப்போ ஹாஸ் என்று சொன்னால் ஆமுக்கு எதிரான ஒரு சொல். அப்போ அல் ஆம் என்பது பொதுவாக பலதை உள்ளடக்கக்கூடியது. ஹாஸ் வந்து அதற்கு முரணானது. நாங்கள் அந்த எழுத்து வடிவத்தில் தந்திருப்பது போன்று அது ஒன்றை அல்லது இரண்டை அதற்கு அதிகமானதை குறிக்கும் ஒரு சொல். அப்போ அந்த இப்போ 1, 2, 3 அப்படி என்று வரக்குள்ள அதை ஹாஸ் ஆகி வருகுது. உதாரணமாக ஆமில் வந்து நாங்கள் வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு 10 பேர் போகலாம் என்று சொன்னால், பிறகு இன்னொரு வேறொரு சந்தர்ப்பத்தில் அது பிறகு 3 பேர் போகலாம் என்று சொன்னால், அப்போ அதில் அந்த 10 பேரில் இருந்து 3 பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே குறைகிறாங்க. அப்போ இதைத்தான் இமாமுல் ஹரமீன் அவர்கள் தஅரீஃபுல் ஹாஸ் வத் தக்ஸீஸ் வல் ஹாஸ் யுகாபிலுல் ஆம், ஆமுக்கு எதிரான சொல். வத் தக்ஸீஸு தமீஸ் பாதில் ஜும்லா, அந்த ஆமுக்கு கீழரிக்கக்கூடிய ஒற்றைகள் அஃப்ராதுகள் அவைகளில் சிலதை பிரித்து வேறுபடுத்துதல், அதான் தக்ஸீஸ் என்றால் தமீஸ் பாத் அல் ஜும்லா. அப்போ என்ன இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வல் ஹாஸு யுகாபிலுல் அல் ஆம் ஃபயுகாலு ஃபீஹி மா லா யதனாவலு ஷைஐனி ஃபஸாயிதன், 2க்கு மேற்பட்டதை உள்ளடக்கி கொள்ளாதது. அப்படி சொன்ன ஐ யதனாவலு ஷைஅன் வாஹிதன் அவ் இஸ்னைனி அவ் அக்ஸர் மின் கைரி ஹஸ்ரின், ஹஸ்ர் இல்லாமல் 2க்கு மேற்பட்டதை உள்ளடக்காது. அப்படி என்றால் அந்த லாவை போட்டதுனால தான் அந்த சின்னங்களில் ஒரு மயக்கம் வரலாம். அப்படி சொன்னால் யதனாவலு ஷைஅன் வாஹிதன் அவ் இஸ்னைனி அவ் அக்ஸர் பில் ஹஸ்ர் என்று வரும். நஹ்வு ரஜுலுன் வ ரஜுலான் வ ஸலாஸத்து ரிஜால். வத் தக்ஸீஸு தமீஸ் பாதில் ஜும்லா, தமீஸ் முந்தி சொன்னது பிரகாரம் அஞ்சால் ஜும்லா என்றால் என்ன, அந்த பொதுப்படையாக அந்த ஆமாக இருக்கிறதுகளுக்கு. அப்போ ஜும்லாங்கிறது இந்த நஹ்வுல வழங்கக்கூடாது. அது ஜும்லா ஆண்டுச்சுன்னா அந்த ஆமாக இருக்கக்கூடிய சிலதுகளை பிரித்தது. ஐ தமீஸ் அஃப்ராதில் ஆம், தமீஸ் பாதி அஃப்ராதில் ஆம், சிலதுகளை வெளிப்படுத்து. இது உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துமூஹும், நீ எங்கெல்லாம் முஷ்ரிக்கீங்களை கண்டுகொள்றீங்களோ அவர்களை என்ன செய்யுங்கள், நீங்கள் கொள்ளுங்கள். அப்போ இந்த முஷ்ரிக்கீங்கன்னு சொல்லக்குள்ள அதில் முஸ்லீம்களோட ஒப்பந்தம் செய்தாக்களும் அடங்குவாங்க. அப்போ அவங்களையும் பிடிச்சி கொள்ளுமா? இல்லை. அப்போ அதுக்கு விதிவிலக்காக்கி அதுலேருந்து தக்ஸீஸ் பண்ணி வேறு ஆயத்து வந்திருக்கு. அது என்னது, இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன, நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சவர்கள் சும்மலம் என் குசூக்கும் ஷைஅன் வலம் யுலாஹிரு அலைக்கும் அஹதன், உங்களுக்கு எதிராக வேறு யாருக்கும் அவர்கள் உதவி பண்ணவில்லை.
ஃபாத்திம்மு இலைஹிம் அஹதஹும், எனவே அவர்களோட செஞ்ச ஒப்பந்தத்தை நீங்க பூரணப்படுத்துங்க. இலா முத்தத்தையும், அப்ப நீங்க ஒரு இந்த உலக காலம் வரையறுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்துக்குரிய கால வரை இருக்குமெண்டா 10 வருஷமோ 5 வருஷமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், பூரணப்படுத்துங்கள். அப்ப நாம் என்ன செய்யறோமாங்க, அந்த அந்த அல் முஷ்ரிக்கின் முந்தைய ஆயத்துல வந்ததுலேருந்து முஆஹதீன்களை நாங்க என்ன செய்யறோம், ஹாஸாக இருக்கிறோம். அப்ப இஹ்ராஜில் முஆஹதீன், முஆஹதீன்கள் செய்யாங்க வழியாக்கப்படுறார்கள். மின் கௌலிஹி தஆலா ஃபக்துலுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களை கொல்லுங்கள் என்றதிலிருந்து என்ன செய்யப்படுவாங்க, முஆஹதீன்கள் வழியாக்கப்படுகிறார்கள்.